நமஸ்காரம். சிறு குழந்தைகள் மிகைப்படுத்தி தங்கள் உணர்ச்சிகளை காட்டினால் அது ரசிக்கத்தக்கதாக இருக்கும். யாரேனும் புது மனிதர் வந்தால் குழந்தைக்கு தெரியாது, அப்படியே கண்ணை விரித்து பார்க்கும், திடீரென்று அழக்கூட செய்யலாம், அந்த இடத்தை விட்டே ஓட பார்க்கலாம். தவழும் குழந்தையாக இருந்தால் மலைப்பாக பார்க்கும். இது எல்லாமே மிகைப்படுத்துதல். ஆனால் அந்த குழந்தை இதை செய்யும் போது நன்றாக இருக்கிறது. ஒரு மாதிரி எக்ஸாகரேஷன் தானே. அதுவே ஒரு 15 வயசு ஆன பிற்பாடு செய்தால் நன்றாக இருக்குமா? உள்ளதை உள்ளபடி பார்த்தால் தான் நன்றாக இருக்கும். அதுவே 30 வயசாகிவிட்டால் நிச்சயமாக நன்றாக இருக்காது. சிலருக்கு வயசாகியும் சற்று மிகைப்படுத்தி பேசுவதே வழக்கமாகி விடுகிறது. அப்படி பேசினால் லைவ்லியாக இருக்கிறது என்று வேற பேர் எடுத்து விடுவார்கள். உள்ளதை உள்ளபடி பேசிக் கொண்டிருந்தால் இது என்ன உப்பு சப்பில்லாத பேச்சு என்று வேறு பெயர் கொடுத்து விடுவார்கள். ஆனால் அப்படி உப்பு சப்பில்லாதா போலதான் இருக்க வேண்டும் என்பதை பெரிய பெரிய யோக சாஸ்திரங்கள் எல்லாம் அனவசாதம் அனுத்தர்ஷம்னு சொல்லுகின்றன. சந்தோஷப்படுவதை மிகைப்படுத்தி சந்தோஷப்படுவது, வருத்தப்பட்டாலும் மிகைப்படுத்தி வருத்தப்படுவது, இந்த ரெண்டும் கூடவே கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் அதை போல் யார் இருந்தாலும் நாம் உடனே என்ன சொல்லுவோம்? அவர் கொஞ்சம் எமோஷனல் கேரக்டர் அல்லது ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன், அவர் அப்படித்தான் நடந்து கொள்வார். இதை கொண்டாட்டமாக சொல்லுகிறார்களா, இகழ்ச்சியாக சொல்லுகிறார்களா தெரியாது. ஆனால் அதை போல் இருந்தால் எமோஷனல், இம்பல்சிவ் இதெல்லாம் பேர் கிடைத்துவிடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இப்படி மிகைப்படுத்துவது நம்மில் சிலருக்கு பழக்கம். அதுவும் எனக்கு வேண்டியவராக இருந்தால் பாசிட்டிவாக மிகைப்படுத்துவது, வேண்டாதவராக இருந்தால் நெகட்டிவாக மிகைப்படுத்துவது, இதுவும் செய்வேன். இன்னைக்கு ஒருத்தர் வேலைக்கு வர வேண்டும், எனக்கு ரொம்ப அவரை பிடிக்காதுன்னு வைத்துக் கொள்வோம். அவர் காலையில் வந்துவிட்டு ஏதோ கொஞ்சம் வேலையை பார்த்து விட்டு போயிருப்பார். அதை நான் சொல்லும் போது அவரா ஒரு வாரமாக கண்ணிலேயே காணோமே, அவர் இன்று காலையும் வந்திருப்பார், ஆனால் இருக்க வேண்டிய நேரம் இருந்திருக்க மாட்டார், செய்ய வேண்டிய வேலை செய்திருக்க மாட்டார், அது உண்மை. ஆனால் நான் சொல்லும் போது ஒரு வாரமாக கண்ணிலேயே படவில்லை. இது மிகைப்படுத்துதல். இதே எனக்கு வேண்டியவராக இருந்து அவர் ஒரு பாடகர், உபன்யாசகர்னு வைத்துக் கொள்வோம். கச்சேரி கேட்பதற்கு 100 பேர் வந்திருக்கிறார்கள். ஒரு 300-400 பேர் இருப்பார்கள். இது நான் சொல்லுகிறேன். கண்ணால் பார்த்தால் 100-400 தெரியாது. ஆனால் சொல்லும் போதே இது ஒரு மிகைப்படுத்துதல். எனக்கு அவர் பிடித்தமானவர். இந்த குணம் சிறு குழந்தையாக இருந்த போதே நம்மிடத்தில் இருந்திருக்கிறது. அப்போது எல்லாரும் ரசித்தார்கள். அது வயசாக வயசாக மெதுவாக மறைந்து விட வேண்டும். அந்த குணத்தை விட்டு விட வேண்டும். வயசான பிற்பாடும் இப்படி மிகைப்படுத்திக் கொண்டிருந்தால் ஒருவேளை இப்படி நினைப்போமோ, அவர் என்ன வயசானாலும் குழந்தை உள்ளம் படைத்தவர். இது ஒரு நல்ல பெயர். சாஸ்திரங்களே வித்வானாக இருந்தாலும் சிறுவனை போலே எளிமையாக இருக்க வேண்டும்னு சொல்லுகின்றன. இது அந்த பொருளில் சொல்லப்படவில்லை.
அவர் குழந்தையின் நல்ல தன்மையை வைத்துக் கொள்ளாமல் குழந்தையாக இருக்கும்போது இருந்த அந்த மிகைப்படுத்துதல் வயசான பிற்பாடு விட்டுவிட வேண்டும். நம்ம பாசிட்டிவாக மிகைப்படுத்த வேண்டாம், நெகட்டிவாகவும் மிகைப்படுத்த வேண்டாம். உள்ளதை உள்ளபடி சொல்லி பழக வேண்டும். அதனால் எத்தனையோ நன்மைகள் ஏற்படும். ஆனால் அப்படி பேசும்போது கொஞ்சம் உப்பு சப்பில்லாதா போலதான் இருக்கும். ரொம்ப உப்பு காரம் போட்டால் கூட உடம்புக்கு நல்லது இல்லையே. ஏதோ போட்டுக்கொள்ளலாம். ஆனா சாப்பாட்டை காட்டிலும் உப்பு காரத்துக்கு முக்கியத்துவம் வந்து விட்டால் அது கூடாது இல்லையா? அதனால் கொஞ்சம் பிளாண்டாக உப்பு சப்பு இல்லாமல் இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லுவதுதான் சரி. வயசான பிற்பாடாவது அதை கடைபிடிக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.